இலங்கை தமிழரசு கட்சியின் மே தின கூட்டம் மட்டக்களப்பு பட்டிப்பளை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. குக்கட்டிச்சோலை சந்தியிலிருந்து ஆரம்பமான மே தின பேரணி விளையாட்டு மைதானம் வரை முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து பிரதான நிகழ்வுகள் பட்டிப்பளை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றன. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கும் உண்மையான கட்சி உறுப்பினர்களை வைத்து, உண்மையான கட்சி பெற்றாளர்களை அழைத்து, உண்மையான தமிழ் தேசிய தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளர்களை அழைத்து தான் நாங்கள் இந்த மே தின நிகழ்வுகளை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய மாவட்டத்திலே பல இடங்களிலே பம்பு செட் கொடுத்தவர்களை அழைத்து மே தின நிகழ்வு நடத்துகிறார்கள். இன்று வீடு திட்டம் தருவோம் என்று சொல்லி மே தின நிகழ்வு நடத்துகிறார்கள். டொய்லெட் கட்டி தருவோம் என்று சொல்லி மே தின நிகழ்வு நடத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய உண்மையிலே தமிழரசு கட்சி ஆதரவாளர்களை, தமிழரசு கட்சியை ஆதரிக்கிறவர்களை மாத்திரம்தான் நாங்கள் அழைத்து இந்த மே தின நிகழ்வை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்திலே சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வினூடாக தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு தீர்வினூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்கலாம். அடுத்த மே தினத்துக்கு இடையிலே நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் இதைவிட இன்னும் ஒரு படி மேலே எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வு விடயத்திலே முன்னேற்றம் காண வேண்டும். இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் மற்றுமொரு மே தின கூட்டம் திருகோணமலை ஆனந்தபுரி மைதானத்தில் இன்று நடைபெற்றது. மே தின வாகன பேரணி திருகோணமலை பிரதான ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பமாகி தொடுவாய் பிள்ளையார் ஆலயம் வரை முன்னெடுக்கப்பட்டு அங்கிருந்து நடைபவனியாக ஆனந்தபுரி மைதானத்தை வந்தடைந்தது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர், பிரதேச சபை தவிசாளர்கள், கட்சியின் செயற்பாட்டாளர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர்.